வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம். மது என்பது ஊக்கத்தை குறைத்து சோர்வை ஏற்படுத்தும் மருந்தாகும். இது குடித்தவுடன் விரைவில் இரத்தத்தில் கலப்பதால் மூளைக்கும் செல்கிறது. இதன் விளைவே போதை எனப்படும் இயல்பான நடவடிக்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும். காலம் காலமாக மது அருந்துவதற்கு தரப்படும் காரணங்கள் உடல் வலி, மனசோர்வு, தூக்கமின்மை எனும் பல. இன்னும் சில மேதாவிகள் பீர் குடித்தால் உடல் எடை அதிகமாகும் என்றும் ஒயின் குடித்தால் கலர் கூடும் என்றும் காரணம் கூறுவார்கள். இவை எந்த அளவுக்கு உண்மை என்பதை பார்க்கலாம். சிறிதளவு மது அருந்துவது நல்லதும் பாதுகாப்பானதும் ஆகும். இதனால் உடல் கொழுப்பு கரைக்கப்படுகிறது. சிறிய அளவு என்றாலும் இது குடலின் மென் சுவர்களை புண்ணாக்க வல்லது. தினமும் தொடர்ந்து குடிக்கும்போது இது கல்லீரலை பாதிக்கும். மது அருந்திவிட்டு மாமிச உணவு சாப்பிட்டால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது தவறான நம்பிக்கையாகும். பீர் மற்றும் வைன் உடலுக்கு தீங்கு விளைவிக்காது என்றும் அவை நன்மை தருபவை என்றும் கூறுவார்கள். அதுவும் தவறுதான். பீர் மற்றும் வைன் உடல் பருமனை அதிகரிக்கக்கூடியவை. குடிப்பதால் மனசோர்வு நீங்கும் என்பது அப்பட்டமான பொய். தற்காலிக தீர்வு தருவது போல் இருந்தாலும் உங்களது உடல் மற்றும் மனநல பாதிப்பை இருமடங்காக்கிவிடும். குடித்தால் இரவில் நன்கு தூக்கம் வரும். இதுவும் தவறு. மது உங்கள் நரம்பு மண்டலங்களை பலவீனமாக்கி ஒரு விதமான மயக்க நிலையை உண்டாக்குகிறது. அதனால் ஆழ்நிலை தூக்கத்தை தராது. குடித்துவிட்டு நீங்கள் 10 மணி நேரம் உறங்கினாலும் அது 3 மணி நேர உறக்கத்திற்கே சமம். திரைப்படங்களில் காட்டுவது போல் ஜலதோஷம், இருமலை குணப்படுத்தும், குரல் சரியாகும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஜலதோஷம், இருமலை குணப்படுத்தும் அளவிற்கு மதுவில் எவ்வித மருத்துவ குணமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லாத மதுவை குடிக்காதீங்க. அதையும் மீறி குடிக்கிறவங்க, குடிக்காமல் இருக்கிறவங்கள கெடுக்காதீங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை பெற நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.